வணக்கம். வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஓகே. ராகி மாவு எவ்வளோ தேவை அப்படின்னா, இது மாதிரி நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த கப்பில் 2 பங்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? ராகி மாவு இல்லைன்னா கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க. அதை 2 கப் சேர்த்துக்கலாம். 2 கப் சேர்த்தாச்சு இல்லைங்களா? இப்போது இது கூட நான் ஒரு அரை டம்ளருக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவு இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை. ராகி மாவு மட்டுமே நம்மளுக்கு போதுமானது. இப்போ நான் இந்த அரிசி மாவு ஒரு அரை கப்பு இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டால் ரொம்ப நல்லதுங்க. உங்கள் தேவையான அளவு காரம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிங்கனாலே சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி நான் இப்போ ஆட் பண்ணுற மாதிரி மிளகாய் தூளை ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு கூடவோ குறைத்தோ ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், பொடி உப்பு. ராக் சால்ட் இருந்தால் அதை பயன்படுத்துங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா கல்லுப்பு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ அறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயத்தை ஒரு 2-3 கை அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். இதை போட்டுட்டு தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுருங்க. கையில் பிசைஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ ரொட்டி பதத்துக்கு செய்ய போகிறோம். இது தோசையாக வேணும்னா நிறைய தண்ணி கலந்துக்கலாம். தேவையான அளவு அப்படி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பெரட்டி அப்படி விட்டுக்கலாம். ராகி நம்மளுக்கு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் ஒன்று, இப்போது உடம்பு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்க இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ராகி உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் ஹீட் பாடிக்காரங்களுக்கு இது ஒத்துக்காது. ஸோ வீக்லி ஒன்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. ரெகுலராக ஒரு ஃபுட்டை கண்டினியூஸாக எடுக்கிறதும் தப்பு தான். அப்பப்போ பிரேக் கண்டிப்பாக விடணும். இது மாதிரி நல்லா ரொட்டி பதத்துக்கு பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் லூசன் ஆக்கிக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் சிறிது தண்ணி சேர்த்து கலந்து வச்சிடுறேன். இப்போது இந்த ராகி ரொட்டி ரெடி ஆகிட்டுருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு சைட் டிஷ்ஷை செய்ய போகிறோம். தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. வரமிளகாய், காய்ந்த மிளகாய் நான் ஒரு 5 நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 வெங்காயம் அறுத்து வச்சிடும் இல்லையா, அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக எடுத்து கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கோங்க. அது தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பொட்டுக்கடலை 2 கை அளவு எடுத்துக்கலாம். 2 கை அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா ஃபுல் கையும் அள்ளி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வச்சுக்கலாம். இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் பொரிஞ்சதும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நான் கடலை எண்ணெய் தான் இங்கே 2 டேபிள் ஸ்பூனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை தாளிக்கிறோம். சரிங்களா? வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பெரிய வெங்காயம், அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த பெரிய வெங்காயம் எல்லாம். இப்போது இது கூட நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகட்டுங்க வெங்காயம். இது கூட நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இந்த சட்னி தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும் அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு. ஆனால் அதை விட சுவையாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்குங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இப்போது நம்ம பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 2 கை அளவு அதை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாயும் பொரிச்சிட்டோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு ஒரு திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்க டேஸ்ட் நல்ல ரிச்சாக இருக்கும். இது கூடயே வரமிளகாயும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம்.
இப்போ ராகி மாவு இருக்கு இல்லையா? ஒரு தோசை கல் எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில நான் கலந்து வச்சிருக்கேன். சப்போஸ் வீட்ல பெரியவங்க இருக்காங்க, ஹார்டா இருக்கு இது சாப்பிடுறதுக்கு, கடிச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு மாரி இருக்கு அப்படின்னு அவங்க நெனச்சாங்கன்னா, இதுலயே இன்னும் கொஞ்சம் தண்ணி லூசன் ஆக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம தோசை மாதிரி சுட்டும் எடுத்துக்கலாம். இப்போ சட்னிய மிக்ஸியில போட்டு எடுத்துக்கலாம். கல்லு காயட்டும். அது வரைக்கும் அந்த சட்னி கொஞ்சம் ஆறுனதும் மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில இருக்குங்க. தேங்காய் சட்னி மாதிரியே ஆனா பார்க்கறக்கு இருக்கும். ஆனா சுவை வந்து அத விட ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது தான். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லாவே இருக்கும். கல்லு காய்ஞ்சிருச்சுங்க. இப்போ எங்க அம்மா தான் இந்த ராகி ரொட்டி சுடுறாங்க. ஸோ இது மாதிரி போட்டுட்டு கையிலேயே பண்ணுறாங்க பாருங்க. இது கண்டிப்பா என்னால பண்ணவே முடியாது. கை சுட்டுக்கும். நீங்க அது பண்ண வேண்டாம். கரண்டியிலேயே அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. அப்புறம் சுத்தி எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டு சுத்தி விட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமுமே இத வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஒரு கடாயில நம்ம அ கடுகு, தாளிக்க தேவையான பொருட்கள ஆட் பண்ண போறோம். எண்ணெய் சூடானுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடலை பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், கடலை பருப்பு ஒரு 1 ஸ்பூன், உளுந்து பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் ஒண்ணே 1 போட்டு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தனியா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? வெங்காயம் அதையும் போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிச்சு இது சேர்க்கிறப்போ இது இன்னும் சுவைய அதிகமா கூட்டும். அதுக்காக தான். கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தாளிச்சாச்சு. இப்போ அத உள்ள கொட்டிக்கலாம். சட்னிக்குள்ளேயே கொட்டுறோம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விட்டுட்டா சட்னி ரெடிங்க. அதுக்குள்ள பக்கத்திலேயே கல்லுல பாருங்க, ராகி ரொட்டியும் ரெடி ஆயிருச்சு. ஒரு ரொட்டி ரெடி. இன்னும் செகண்ட் போடுறாங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு இது வேக வைக்கணுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ திருப்பிடலாம். உங்களுக்கு அரிசி மாவு இதில ஆட் பண்ணுறதுனால லைட்டா உடையுதுன்னு நெனச்சிங்கன்னா, அரிசி மாவு நீங்க ஆட் பண்ண தேவையில்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டுங்க. நான் என் குழந்தைக்கு சின்னதா இருக்கிறப்போ, ஆ ஸ்நாக்ஸுக்காக நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் குடுப்போம் இல்லையா? அதுக்கு பதிலா நான் இது ஒரே ஒரு ரொட்டி வச்சு குடுத்துருவேன். அவங்க ஸ்நாக் பிரேக்கில சாப்பிட்றப்போ வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். இதுதாங்க நல்ல காம்பினேஷன். தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா? கலரு. ஒயிட்டா இல்லாம கொஞ்சம் எல்லோயிஷா இருக்கும் பொட்டுக்கல்ல போட்டதுனால. அப்ப ராகி ரொட்டியோட சாப்பிட்டு பாருங்க. நன்றி.